நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துட்டு இருக்க செடி தாங்க பேர் தாங்க மல்லி செடி. அதாங்க மல்லின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, தனியா செடி. எவ்வளோ இதாக பெருசாக இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு விதையில முளைச்ச செடிங்க. இது எவ்வளோ காய் பிடிச்சிக்கிருக்கு பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு சில இது வந்து தண்ணியெலாம் அதிகமாக தேவை கிடையாதுங்க. இது பனியிலே வளரக்கூடியது. ஒரு டைம் முளைச்சாலே அதுக்கு போதும். கரிசக்காடில் வந்து அதிகமாக அது நம்ம வறட்சி மாவட்டங்கள்லாம் அதிகமாக பயிர்கள் செய்வாங்க. நம்ம கொல்லையிலலாம் மிளகா கொல்லை, பருத்தி இது மாதிரி இதுகளுக்கு ஊடு பயிராக கூட இது போடுவாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான புட்டுங்க. இது வந்து இது உருவாகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த இலையாக இருக்கும்போதே வந்து அதை இலை பிடுங்கிய துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். புதினா மல்லிச்சோறுலாம் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் நல்லதுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. இது ஒரு செடி. அடி முதல் நுனி வரைக்கும்